Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தாங்க. ரொம்ப வாசனையா, டேஸ்டா, அட்டகாசமா முறுமுறுன்னு இருக்குங்க இந்த முறுக்கு. இந்த கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த முறுக்கு செய்யறதுக்கு அரிசி மாவு 2 கப் எடுத்தங்க. இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க இது. 2 கப் சேர்த்தாச்சு. அடுத்தது 1 கப்புக்கு பொட்டுக்கடலையை நான் ஈஸியாக அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூனுக்கு சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனுங்க. அடுத்தது ஓமம் அரை ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் சேர்த்துக்கலாங்க. உள்ளங்கையில் நல்லா சேர்த்துட்டு நல்லா அப்படி கசக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி கசக்கி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஓமம் நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிடலாம். காய்ச்சிட்டு இப்படி இந்த மாவோடு சேர்த்துட்டுங்க. அடுத்தது ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இப்படி கலந்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கையில் படாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி லாக்டவுனில் ரொம்ப ஈஸியாக இந்த முறுக்கு செஞ்சிடலாங்க. ரொம்ப வாசனையாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வரணுங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது தான் நம்ம இதை கை வச்சு பிசைய முடியுங்க. இப்போ நல்லா சூடு ஆரடிச்சு கை வச்சு பிசைகிற அளவுக்கு நமக்கு இருக்குது. இதனால் நான் கை வச்சு பிசைஞ்சிட்ருக்கேன். அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாவு எப்படி பிசைகிறதுனா, நமக்கு வழக்கம் போல் நமக்கு முறுக்கு அச்சில் போட்டு பிழியும் போது உடையாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம பிசையணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணி பற்றாமல் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தேங்க. 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் மாவு கையில் எடுத்துக்கலாங்க. ஒரு முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு அச்சு சுற்றி எண்ணெய் தடவிருக்கேன். இன்றைக்கி நான் 3 கண்ணு உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இந்த முறுக்கு மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது உரமாக வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் மேலே அப்படி நல்லா எண்ணெயை தடவிட்டாங்க. வாழையில் கூட எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் பை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை இப்படி பிழிஞ்சு விட்டுறணும். இந்த மாதிரி பிழியும் போது டக்குன்னு நமக்கு ஈஸியாக வரணும். ரொம்ப கஷ்டமே இருக்காது. இந்த அச்சு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது இந்த மாதிரி நல்லா இப்படி பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டம் இல்லாமல். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு முறுக்கு பொரிச்சிட்டு இருக்கும்போது கூட நமக்கு பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சிடணுங்க. இதே மாதிரி முறுக்கு எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெடியாக வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சோம்னா நமக்கு கேஸ் மிச்சமாகிடும். சீக்கிரம் டக்குன்னு செய்யலாம். இப்போ நான் வானிலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. முறுக்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 3 முறுக்கோ அல்லது 4 முறுக்கோ போட்டு நாம் இதை பொரித்து எடுத்துக்கணும். முறுக்கு 2 நிமிஷம் ஆனவுடனே லேசாக திருப்பி விடணும். இந்த மாதிரி மாற்றி திருப்பி விடுற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒரே மாதிரி அளவாக ஒரே மாதிரி கலராக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே நம்ம இந்த முறுக்கு பொரித்து எடுத்துடணுங்க. ரொம்ப சூப்பராகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. சத்தமெல்லாம் அடங்கினோடனே நம்ம இந்த முறுக்குகளை வெளியே எடுத்துடலாங்க. வெளியே எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம ரெடியாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் முறுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம எடுத்த மாவுக்கு இந்த மாதிரி ஒரு 3/4 சம்பளத்துக்கு நமக்கு முறுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.